திடீர்னு குறுக்க வந்த பிரம்மாண்டமான படம். அதன் காரணமா போட்டிக்கு பயந்து பின்வாங்குறாரா சூப்பர் ஸ்டார். சிம்பு பட டைரக்டரை வளைச்சு போட்டிருக்கிறாரு தனுஷ். அப்போ அடுத்த சூப்பர் ஹிட் படம் கன்ஃபார்ம் போலயே. அட்லி படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் புஷ்பா 3 ஷூட்டிங் எப்போன்னு அதிரடியான அப்டேட்டை கொடுத்துருக்கிறாரு ப்ரொடியூசர். இந்த 18+ அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் நிக்காம பறக்குது பெருசு படத்தோடைய கலெக்ஷன். என்னது இன்னொரு ஸ்டாரா? பராசக்தி படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு மின்னல் முரளி. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட பாத்தீங்கன்னா அமீர் கான், சத்யராஜ், ஸ்ருதிகாசன் அப்படின்னு ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா லோகேஷ் பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு இல்லையா? இன்னொன்று இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு படக்குழு திட்டம் போட்டிருந்ததாக தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா கிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், அனில் கபூர் அப்படின்னு இவங்கெல்லாம் நடிச்சு வெளியாக போற படம் தான் வார்ஸ்ட் படம். இந்த படம் கிட்டத்தட்ட 200 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அதிகாரப்பூர்வமா தகவலாம் வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதன் காரணமாக தான் இந்த படத்தோட மோத வேண்டாம் அப்படின்னு கூலி படம் நினைச்சு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லப்படுது. நடிகராக மட்டும் இல்லாம பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர் அப்படின்னு ஒரு ரவுண்டு கட்டி வர்றவர் தான் தனுஷ். இவரு இப்ப இட்லி கடை அப்படிங்கிற படத்தை இயக்கியும் நடிச்சுட்டும் வர்றாரு. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நித்யாமன் நடிக்கிறாங்க. இந்த சமயத்துல தனுஷுடைய அடுத்த பட அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது ரீசெண்டா வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற டிராகன் படம் இருக்கு இல்லையா? அந்த படத்துடைய டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல தனுஷ் நடிக்க போறார் அப்படின்னு தகவல்லாம் வெளியாகுது. அதாவது தனுஷுக்காக ஏற்கனவே அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதை எழுதி அவர்கிட்ட சொன்னதாகவும் அந்த கதைக்கு தனுஷ் பயங்கரமா சந்தோஷப்பட்டு வாங்க பண்ணலாம் அப்படின்னு சம்மதம் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது கூட ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இவருடைய அடுத்த படத்துல சிம்பு நடிக்க போறார் அப்படின்லாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அடுத்ததா இவர் தனுஷை வச்சு இயக்க போறார் அப்படிங்கிற செய்தி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்திய சினிமால பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல மாஸ் காட்டிய படத்துல ஒன்று புஷ்பா. இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தான் செகண்ட் பார்ட் வெளியாச்சு. இந்த படம் வசூல் ரீதியாகவும் சரி, ரிவ்யூஸ் ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்துச்சு. ஏற்கனவே புஷ்பா 2 படத்துடைய இறுதியில பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் பாகத்தோடைய டீசர்லாம் வந்துச்சு இல்லையா? அதுவே ஃபேன்ஸ் மத்தியில அடுத்த பாட்டை எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை தூண்டி இருந்துச்சு. இந்த நிலையில தான் தேர்ட் பார்ட் பத்தியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அந்த படத்துடைய தயாரிப்பாளர். அதுல புஷ்பா 3 படத்துக்கான பணிகள் 2028 தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து அட்லி, திரிவிக்ரம் அப்படிங்கிற ஆட்கள் கூடலாம் அடுத்தடுத்து படம் பண்றாரு இல்லையா? ஸோ அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தயாரிப்பாளர். சுதா கொங்காரா இயக்கி வர்ற படம் பராசக்தி. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போ ஸ்ரீலங்கால விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலை தான் இதுல நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிற முக்கியமான காட்சிகளை படக்குழு படமாக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த லிஸ்ட்ல மலையாள டைரக்டரும் நடிகருமான பாசில் ஜோசப் சேர்ந்திருக்கிறாரு. இதன் மூலமா தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நடிகர் அறிமுகமாகிறாரு பாசில். இன்னொன்று பராசக்தி படப்பிடிப்புல இவரும் ரவிமோகனும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் சோஷியல் மீடியால பயங்கர வகையில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ இவருடைய காட்சிகள் அடுத்த 2 வாரத்துக்கு படம் பிடிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வைபவ் நடிப்புல இயக்குனர் இளங்கோ ராமநாதன் இயக்கி வெளியான படம் தான் பெருசு. இந்த படத்துல நிகாரிகா பார்த்தீங்கன்னா ஹீரோயினா அறிமுகமாயிருந்தாங்க. சுனில், பாலசரவணன்,
சாந்தினி இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. 18+ அடல்ட் காமெடி கதைக்களத்தில் இந்த படம் உருவானாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படம் காமெடி களம்தான், ஆனாலும் எமோஷனல் காட்சிகளும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு இல்லையா? இந்த நிலையில் பெருசு படம் 3 நாட்களில் வெற்றிகரமாக பாக்ஸ் ஆஃபீஸை கடந்திருக்கு. மேலும் இந்த படம் கிட்டத்தட்ட உலக அளவில் 2.9 கோடி வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. ரோஜா கூட்டம் பூ படங்கள் மூலமாக பிரபலமானவர் இயக்குனர் சசி. இவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனியை வச்சு பிச்சைக்காரன் அப்படிங்கிற படம் எடுத்தார். ஃபேன்ஸ் மத்தியில் பாசிட்டிவான ரிவ்யூ இந்த படம் பெற்று மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவர் இயக்கிய படம் தான் சிவப்பு மஞ்சள் பச்சை. இந்த படத்துக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான். அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இவர் இயக்கி ஹரிஷ் கல்யாண் நடித்த 100 கோடி வானவில் படம் தயாரிப்பில் இருக்கிற இந்த சூழலில் சசி அடுத்து நடிக்கிற சசிகுமாரை வச்சு ஒரு படத்தை பண்ண போறார் அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு கள்ளக்குறிச்சியில் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போறதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. சித்தா படத்துடைய டைரக்டர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜய் நடிப்பில் உருவாயிருக்கிற படம் தான் வீரதீர சூரன் 2. சமீபத்தில் வெளியான இந்த படத்தோட டீசர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த படத்தை மார்ச் 27ஆம் தேதி வெளியிட இருக்கிறதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக செய்தியெல்லாம் வெளியிட்டு இருந்துச்சு. அந்த சூழலில் தான் இப்போ படத்துடைய ப்ரொமோஷனில் படக்குழு ஈடுபட்டு வர்றாங்க இல்லையா? இந்த நிலையில் இந்த படத்துடைய பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் மார்ச் 20ஆம் தேதி 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்களாம். இதே மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸோட சந்திக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.